வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாங்களா? பெருசாக ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான். சிம்பிளாக சாப்பிட்டாலும் சந்தோஷமாக இருக்கலாம், பயங்கரமாக சாப்பிட்டு வயிறு பெருக்க வாவுன்றதோட சிம்பிளாக சாப்பிட்டா அழகாக இருக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் என்ன சமையல் எங்கள் வீட்டு சமையல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி உங்கள் வீட்டு சமையல் என்னான்ட்டு என்னால் பார்க்க முடியாது. நீங்கள் கமெண்ட்டில் போட நான் ஜாலியாக பார்ப்பேன், அது ஒரு சந்தோஷம். இப்போது நம்ம துணி கடைக்கு போகிறோம், துணி எடுக்கிறோமோ இல்லையோ, துணியெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதான் மேடம். என் ஒய்ஃபெல்லாம் ஒரு துணி கடைக்கு போயிட்டாங்கன்னா 1000 புடவை பார்ப்பாங்க, ஒரு புடவை கூட செலக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பார்த்தாலே சில பேருக்கு சந்தோஷம். அந்த மாதிரி தான். ஓகேங்களா? நம்ம வீடியோ பார்க்கணும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சூப்பர்ண்ணா, நல்லா இருக்குண்ணான்ட்டு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்த்தலாம் வாங்க. மாய் சாப்பாடு ஆயிடுச்சா? மீராமாய், நீங்கள் கேக் பண்ணுற வேலை இருக்கா இன்னைக்கு? இன்னைக்கு ஃப்ரீயா? ஓகே. நேற்று டெலிவரி கொடுத்துட்டல கேட்கல? ஓகே மாய், இன்னும் சமையல் சரி, ஓகே ஓகே. எனக்கு காய்கறிலேயே ரொம்ப பிடிச்சது வந்து கொத்தவரங்காய் ஒன்று, அடுத்து கோவக்காய் ஒன்று. வெஜிடபிளே எனக்கு பிடிச்சது. இன்றைக்கி வந்து இங்கே பாருங்க, கோவக்காய் நான் 1/2 கிலோ வாங்கி வந்தேன், 1/4 கிலோ தான் செஞ்சுருக்காங்க. 1/4 கிலோ எடுத்து வச்சுட்டாங்க சாம்பாரில் போடுறதுக்கு. நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாம்பாரில் போட சூப்பராக இருக்கும். வடித்த சாதம். இப்போலாம் நாங்கள் வந்து குக்கர் சாப்பாடு வடித்த சாதத்துக்கு மாறிட்டோம், அதனால கொஞ்சம் விலை கம்மியாக. கத்திரிக்காய் பருப்பு கூட்டு. இது நேற்று வச்சது ரசம் நிறைய இருக்குது, நேற்று வச்ச மிளகு ரசம். எப்போ நேற்று வச்ச ரசம் தான் இப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சமையல், ரொம்ப சிம்பிளான சமையல். நல்லா இருக்குங்களா? இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டு சமையல். மணி கிட்டத்தட்ட 1 ஆக போகுது. தம்பிக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு அவன் பாத்ரூமில் இருக்கான். இப்போ தான் போயிருக்கான் பாத்ரூம். வெளியே வரத்துக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். கழுவிட்டு கூப்பிடுவாங்க, போய் கழுவிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு ரெடி பண்ணிட்டு லுங்கியெல்லாம் மாற்றிட்டு வரத்துக்கு 1 ஹவர் ஆகும். பட் அவனு சாப்பாடு கீழே எடுத்துன்னு போகணும். மழை காலிலேருந்து நசன்னு பெஞ்சின்னு தான் இருக்குது. ரோடை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. லைட்டாக தூரல், காலிலேருந்து தூரல் வந்துனே இருக்குது. இதே மாதிரி வருஷம் ஃபுல்லாக அந்த மழை காலம் ஃபுல்லாக தூரல் போட்டால் நல்லாயிருக்கும். அதுவும் கஷ்டம், தண்ணிலாம் போச்சா ரொம்ப கஷ்டம். சென்னையில் இருக்க ஒரே ஏரி, பெரிய ஏரி, இந்த ரெட்டில்ஸில் இருக்கிற புழல் ஏரி. அதில் தண்ணி தான் சென்னை மக்களுக்கு வருஷம் ஃபுல்லாக தண்ணி கிடைக்கும். அதே ஒரு பக்கம் பார்க்கணும் இல்லையா? அப்புறம் செம்பரம்பாக்கம் ஏரி, அப்புறம் இங்கேருந்து பூண்டி ஏரி பக்கம் தான் இருக்குது. ஒரு வாட்டி அந்த ஏரி ரொம்பி தான் இந்த செம்பரம்பாக்கம் ஏரி ரொம்பி தான் வீட்டுக்கெல்லாம் தண்ணி வந்துச்சு. பெஞ்சாலும் கஷ்டம், பையாட்டியும் கஷ்டம். ஓகே, சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி தான் சமையல், வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.